வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியின் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான பயங்களானது காணப்படுகிறது. ஒரு ஆய்வானது இப்படியாக நடத்தப்பட்டது. மனிதன் எதற்காக அவன் பயப்படக்கூடிய காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதா அல்லது நடக்காமல் போகிறதா என்பதை குறித்ததான ஒரு ஆய்வானது நடத்தப்பட்டது. இந்த ஆய்விலே தெரிய வந்த வினோதமான விஷயம் என்னவென்றால், அவன் எதற்காக என்னென்ன காரியங்களுக்காக அவன் பயப்படுகிறானோ அந்த காரியங்கள் அதிகமாக அவனுடைய வாழ்க்கையிலே நடப்பதில்லை. 97% அவனுடைய வாழ்க்கையிலே நடப்பதில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே ஏதோ 1-2 காரியங்கள் மட்டும்தான் அவன் நினைத்தது போல நடக்கிறது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு அவன் வாழ்க்கையினுடைய மிக பிரதானமான காரியங்களை அவன் பயத்திலே கழிக்கிறான் என்று சொல்லி அந்த ஆய்வானது சொல்லப்பட்டது. அப்படியாக பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதிகமாக பயப்படக்கூடிய காரியங்கள் அது பல நேரங்களிலே நடப்பதில்லை. பல்வேறு விதமான பயங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். தண்ணியை பார்த்தால் பயப்படுகிற மனிதர்கள் உண்டு. வெளிச்சத்தை பார்த்தால் பயப்படக்கூடிய மனிதர்கள் உண்டு. நோயை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் உண்டு. பிள்ளைகள் பரீட்சையை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் உண்டு. பட்டப்படிப்பு முடித்தவர்கள் வேலையை பற்றின பயம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே திருமணம் ஆகுமா ஆகாதா என்று சொல்லி வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பேற்பட்ட பயங்களும் உண்டு. வயதானவர்களுக்கு நோய் வருமா என்ற பயம் உண்டு. அப்படி நோய் வந்தால் யார் என்னை கவனித்துக் கொள்வார்கள் என்ற பயம் உண்டு. இப்படியாக மனிதனுடைய பயம், பல்வேறு விதமான பயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. சில பயங்கள் மிக வினோதமான பயங்களாக இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே மனிதனை பயப்படுவதற்காக கடவுள் படைத்தார்? இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனை பயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவா அவர் படைத்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே அவர் எழுதி கொடுத்த வார்த்தையை நாம் அலசி பார்த்தால் அப்படி எங்கும் நாம் பார்க்க முடிவதில்லை. அவர் ஒரே ஒரு பயத்தை மட்டும்தான் அவர் நல்லது என்று சொல்லுகிறார். மற்ற எந்த பயமும் மனிதனுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார். அந்த ஒரு பயம் கடவுள் பயம். பிரியமானவர்களே, மனிதனுக்கு இருக்க வேண்டிய கடவுள் பயம், இயேசு கிறிஸ்துவானவர் மேல் இருக்க வேண்டிய அந்த பயம் இல்லாமல் போனதுனாலே மற்ற எல்லா பயங்களும் அவனுடைய வாழ்க்கையிலே வந்து தொற்றிக் கொள்ளுகிறது. அவன் விரும்பியோ விரும்பாமலோ அவனை வந்து பிடித்துக் கொள்ளுகிறது. அவன் வேண்டாம் என்று தள்ளினாலும் கூட அந்த பயங்கள் தூங்க விடுவதில்லை, நிம்மதியாக வேலை செய்ய விடுவதில்லை, நிம்மதியாக படிக்க விடுவதில்லை, நிம்மதியாக சாப்பிட விடுவதில்லை, நிம்மதியாக சந்தோஷமான காரியங்களிலே கலந்து கொள்வதற்கு அவைகள் விடுவதில்லை. கடவுள் பயம் மனிதன் இழந்து போனதால் இந்த உலகத்திலே தேவையில்லாத அதீத பயங்களானது அவனை தொற்று பிடித்துக் கொள்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். பயம் இல்லையா? நிச்சயமாக உண்டு. இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்திருக்கிற எல்லாருக்கும் பயம் என்பது தன்னிச்சையாகவே வந்து விடுகிறது. யாரும் சொல்லிக் கொடுத்து வருவதல்ல, யாரும் கற்றுக் கொடுப்பது இல்லை. ஆனால் மனிதன் பயம் உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு தேவையான கடவுள் பயம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய பயம் இல்லாமல் மற்ற தேவையில்லாத எல்லா பயங்களையும் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இயேசு கிறிஸ்துவானவர் மேல் இருக்கக்கூடிய பயம் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே வேற எந்த பயங்களும் வருவதில்லை என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இப்படியாக இந்த பயங்களிலே மிக அதிகமாக இருக்கக்கூடிய பயம் என்னவென்றால் மரண பயம். மரண பயம் இந்த உலகத்திலே மனிதனை வாட்டி வதைக்கிறது. இந்த உலகத்திலே மிகவும் அதிகமாக செலவு செய்யப்படுகிற பணம் எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது மரண பயத்திற்காகத்தான். மனிதன் மரணத்தை விரும்புவது கிடையாது. மரணத்தை அவன் வெறுக்கிறான். மரணம் வேண்டாம் என்று சொல்லி அழுகிறான். மரணம் வரக்கூடிய சூழ்நிலையிலே அவன் கதறுகிறான். எப்படியாவதும் என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று சொல்லி அழுகிறான், புலம்புகிறான். பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை இந்த கொடுமையான மரண பயத்தால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இந்த உலகத்திலே பல விதங்களில் அவன் பணத்தை செலவழிக்கிறான். அவன் அநேக காரியங்களுக்காக செலவழித்தாலும்
அவன் மிக அதிகமாக செலவழிக்கிறது மரணத்தை தள்ளி போடுவதற்கு தான். நாம் இந்த உலகத்திலே பார்த்தால் அதிகமான மருத்துவமனைகள், எங்கு பார்த்தாலும் மருத்துவமனைகள், எங்கு பார்த்தாலும் மருத்துவ படிப்பை சார்ந்த காரியங்கள் நிரம்பி வழிகிறது. மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். காரணம், இதிலே மனிதர்கள் கேட்கக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து கொட்டுவார்கள். என்னுடைய வாழ்க்கையில பணத்தை சம்பாதிப்பதற்கு மிக அருமையான ஒரு யுக்தி, இந்த மரண பயத்தை வைத்து நாம் பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகலாம் என்று சொல்லி நினைப்பவர்கள் அநேகர் உண்டல்லவா? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மரண பயம் இருக்கும் என்றால் இந்த மரண பயத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம். இந்த மரணத்தை பார்த்து நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியத்தை உங்களுக்கு இந்த வேளையிலே நான் சொல்ல போகிறேன். மரண பயம் மனிதனை பிடித்து இழுக்கும் பொழுது அந்த மரணத்தை பார்த்து பயப்படாமல் எதிர்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனுக்கு அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே மரணத்தை பார்த்து நீங்கள் கலங்காமல் கவலைப்படாமல் நீங்கள் இருப்பதற்கான சாத்தியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். காரணம் என்ன? இன்றைக்கு அந்த காரணத்தை உங்களுக்கு முன்பாக அறிவிக்கப் போகிறேன். வேதாகமத்திலே எபிரேயர் என்ற புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவானவர் மனிதரானார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆதி மனிதன் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த மரண பயத்தை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வந்தார். அவர் ஆவியாக இருக்கக்கூடிய ஆண்டவர், அவர் கண்களால் பார்க்க முடியாத ஆண்டவர். ஆனால் இந்த உலகத்திலே தரிசனமானார், இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தார். மனிதர்களை அவர் படைக்கப்பட்ட இந்த மனிதனுடைய சுபாவத்தின் சாயலிலே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்தார். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் இந்த வசனம் சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளான யாவரையும், வாழ்க்கை முழுவதும் மரண பயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற மனிதர்களை விடுதலை செய்வதற்காக, காப்பாற்றுவதற்காக, அந்த பயத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! பயத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால், அப்படி என்ன அவர் செய்தார்? இயேசு கிறிஸ்துவானவர் செய்த செயல் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி அந்த பயத்தை போக்கும் என்று சொன்னால், அதற்கு ஒரு காரியம் மிக முக்கியமானதாக, மிக அடிப்படையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மரண பயத்தை போக்குவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். மனிதர்கள் எல்லாரும் மரிக்கிறதை போல இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணம் இல்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் மரண பயத்தை போக்குவதற்காக அவர் மரித்தார் என்றால், மனிதனுக்குள்ளாக ஏன் மரணம் வந்தது? ஏன் மரண பயம் வந்தது? அந்த மரணத்தை பார்த்து ஏன் அஞ்சுகிறான் என்று சொன்னால், அதற்கு ஒரே ஒரு காரணம், மனிதன் பாவியாக இருக்கிறான். மனிதன் தேவனுடைய தண்டனையை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட மனிதனாக இருக்கிறான். ஆகவே இந்த மனிதன் தேவனுடைய தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக மரணம் இருக்கிறபடியால் அந்த மரணத்தை சந்திப்பதற்கு அவனுக்கு பயம் உண்டு. தேவனுடைய தண்டனையானது எனக்கு நெருங்குகிறது, இந்த மரணத்துக்கு அப்பால் என்ன நடக்கப் போகிறது, நான் எங்கே போக போகிறேன், என்ன ஆகும் என்று சொல்லி மனிதன் பீதி அடைந்தவனாக, பயம் நிறைந்தவனாக, திகில் அடைந்தவனாக மனிதன் காணப்படுகிறான். காரணம், இந்த மரணத்திற்கு அப்பால் ஒரு நியாய தீர்ப்பானது இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே மரண பயம் இருப்பதற்கு காரணம், அந்த மரணத்திற்கு பின்னால் ஒரு நியாய தீர்ப்பானது இருக்கிறது. மனிதன் செய்த பாவத்தினுடைய வாழ்க்கைக்கு அவன் தண்டனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவனுடைய முடிவிலே அவன் அந்த தண்டனையை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த தண்டனையை பார்ப்பதற்கு, அந்த தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கு அவனால் முடியாதவனாக, அவனால் தாங்க முடியாத ஒரு நிலையிலே அவன் பயப்படுகிறவனாக இருக்கிறான். அப்படியானால் இந்த தண்டனையிலிருந்து போக்குவதற்கு வழியே இல்லையா? இந்த தண்டனை மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவதற்கு வழியே இல்லையா என்று கேட்டால், நிச்சயம் ஒரு வழி உண்டு. அந்த வழியாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மனிதனுடைய தண்டனையை இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தன்மேல் எடுத்துக்கொண்டார். மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மரணத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய தேவ கோபாக்கினியின் தண்டனையாக, அந்த நரகமாக இருக்கிற அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்துவானவர் தன்மேல் எடுத்துக்கொண்டார். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லுகிற வார்த்தை உண்மையானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலே நாம் பாவியாக இருப்பதால் நமக்கு மரண பயம் உண்டு. காரணம், அதிலே தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனையை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அவர் வந்தார். அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். எல்லா மனிதர்களுடைய தண்டனையையும் இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டார். அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஏசாயா என்ற புஸ்தகம் 53 அதிகாரத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனிதர்களுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக, உங்களுடைய வாழ்க்கையினுடைய மரண பயத்திற்காக, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த மரண பயத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய தேவனுடைய தண்டனையை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவானவரை பிதாவானவர் அவர் நொறுக்க சித்தமானார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் உங்கள் மேல் வர வேண்டிய தண்டனையை, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய தண்டனையையும் இயேசு கிறிஸ்துவானவரின் மேல் அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் சுமத்தினார். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா மனிதர்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தினுடைய தண்டனையை இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு நேற்று அல்ல, 2000 வருடத்திற்கு முன்பாகவே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நியாய தீர்ப்பு வர வேண்டியதில்லை. ஒருவேளை இயேசுவே என்னுடைய பாவத்துக்காக நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நியாய தீர்ப்பானது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய தண்டனை இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய கோபாக்கினை இல்லை. அதை இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டபடியால் உங்களுக்கு மன்னிப்பை அவர் அருளுகிறார். அந்த மன்னிப்பின் மூலமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறீர்கள். நீங்கள் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறீர்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே மரண பயமானது எடுத்து போடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தோஷத்தை அவர் கொடுத்து அந்த மரண பயத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே மரணத்தை அவர் எடுத்து போடுவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் சாவை சந்திக்க முடியாத ஆண்டவர். ஆனால் உங்களுக்காக, எனக்காக அவர் சாவை ஏற்றுக்கொண்டார். அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் செத்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயமே எங்கே என்று சொல்லி ஒருவரும் வென்று முடிக்க முடியாத அந்த ஒரு மரணத்தை இயேசு கிறிஸ்துவானவர் வென்று அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு விடுதலையின் வாழ்க்கையை, இந்த மரணத்திலிருந்து ஒரு வெற்றியின் வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். உங்களுக்கும் கொடுப்பதற்கு அவர் இன்றைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இயேசுவே, என்னை மன்னியும், நான் தெரிந்தும் தெரியாமலும் நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய மகனாக, மகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையில மரண பயத்தை மட்டுமல்ல, எல்லா பயத்தையும் அவரால் எடுத்து போட முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான பயத்தை எடுத்து போட முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே திருமணத்தை குறித்ததான பயத்தை எடுத்து போட முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை குறித்ததான பயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே வேற எந்தெந்த பயங்கள் வருகிறதோ அந்த பயத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் எடுத்து போட அவர் வல்லமையுள்ள, வெற்றியுள்ள கர்த்தராக அவர் இருக்கிறார். உங்களுக்கு அவருடைய வாழ்க்கையை கொடுப்பீர்களா? மரணத்தை வென்றெடுத்த இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கையிலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அவருடைய வெற்றி உங்களுடைய வெற்றியாகும். அவருடைய இந்த உயிர் தெளிந்த வாழ்க்கை உங்களுடைய உயிர் தெளிந்த வாழ்க்கையாக மாறும். இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாக சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி சொன்னார். நீங்கள் அப்படியாக மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பை இன்றைக்கே நீங்கள் இயேசு கிறிஸ்துவ அண்டையிலே கொடுத்து விட்டு நீங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவருடைய இந்த வெற்றியின் வாழ்க்கையை, இந்த மரண பயத்தின் வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமானால் இன்றைக்கே, இப்பொழுதே உங்களுடைய இருதயத்திலே இதை விசுவாசித்து உங்களுடைய வாயிலே நீங்கள் அறிக்கையிட்டால் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய வெற்றியின் வாழ்க்கையை உங்களுடையதாக மாற்றிக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யம்.